நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவளோட அம்மா எப்படி எவனோட பாவத்தை சுமந்த அலைஞ்சாலோ அதே மாதிரி இவளும் எவனோட பாவத்தையாவது சுமந்த அலையத்தான் போறேன். என்னமோ பேசிக்கிட்டே போறீங்க. சாரணிய பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க நாக்கு அழுகிடும். என்ன எங்க அம்மாக்கே சாபம் கொடுக்கறியா? நீ வாய் மூடு. நான் ஒன்னும் சாபம் விடல. உண்மைய சொன்னா அவ்வளவுதான். மெய்யப்பா பேசாம இருங்க. வா நீ சொல்றத கேளு. என்ன சார் நீங்க? உங்க பொண்டாட்டி இவ்வளவு நேரம் ஷாலினிய பத்தி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டே போறாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க பேசாம நிக்கிறீங்க. மெய்யப்பா நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க. முடியாது. என்னடா பேசணும் உனக்கு? அவன் பேசட்டும். சொல்லவா சொல்லவா? நீங்க இப்ப உயிரோட இருக்கிறதுக்கே காரணம் ஷாலினி தான். ஷாலினியோட கிட்னியத்தான் உங்களுக்கு வச்சிருக்கு. புரியலையா? உங்களுக்கு கிட்னி கொடுத்தது நான் வளர்த்த பொண்ணு ஷாலினி. சார் அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியே, அப்புறம் ஏன் நிக்கிற? போ. சொல்லுங்க, அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன் ஒண்ணுமே சொல்லாம நிக்கிறீங்க? சொல்லுங்க, அவன் சொன்னது நிஜம்தானா? அவன் சொன்னது உண்மையா? சொல்லுங்க. உண்மைதான். அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான். மெய்யப்பா, நீ என்ன சொல்லணும்னு வந்து சொல்லிட்டு கிளம்பு. உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு நோய் வந்து செத்து பொழைச்சதுக்கு அப்புறமாவது அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு நினைச்சுதான் அங்க போனேன். அவங்க குணத்துல எந்த மாற்றமும் இல்லை. இன்னொரு தடவை ஏமம் பாச கயிறை வீசினாலும் அவங்க மாற மாட்டாங்க. மெய்யப்பா, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? அவ குணம் உனக்கு தெரியல, நீ எதுக்கு அங்க போன? இங்க பாருங்க சாமி,
உங்க பொண்ணுக்கு ஷாலினி மேல இருக்கிற வெறுப்பு மாறவே மாறாது. அவங்க குணம் மாறணும்னா எல்லா உண்மைகளையும் சொல்லணும். எல்லா உண்மைகளையும் சொல்லலைன்னாலும் இப்போ ஹாஸ்பிட்டல்ல நடந்த உண்மைகளையாவது சொல்லலாம்ல. உண்மை தெரிஞ்சாலும் அவங்களால ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா ஆபரேஷன் செஞ்சு உள்ள வச்ச கிட்னிய வெளியே எடுத்து போட முடியாதுல்ல. மெய்யப்பா, இந்த உண்மையை அவகிட்ட சொல்லணும்னு நீ ஏன் இப்படி அவசரப்படுற? நான் ஒன்னும் அவசரப்படல, அவசியம் வந்துச்சு சொல்லிட்டேன். என்ன சொல்ற நீ? ஆமா சாமி, உங்க பொண்ணு முகத்தை நேரா பார்த்து உங்களுக்கு கிட்னி கொடுத்தது ஷாலினி தாங்கிற உண்மைய நான் சொல்லிட்டேன். என்ன காரியம் பண்ண மெய்யப்பா? நீ கேட்கிற போதெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தேனே, அது இதுக்கு தானா? இனிமே நான் எந்த முகத்தை வச்சுட்டு என் பொண்ணை பார்ப்பேன்? அப்ப என்ன ஒரு குற்றவாளியா இல்ல பாப்போம்? நீங்க உங்க பொண்ணோட உயிரையே காப்பாத்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி உங்களை குற்றவாளியா பார்ப்பாங்க? ஜெயந்திக்கு தெரியாம அவளை முட்டாளாக்கிட்டு அவ எதிரியா நினைக்கிற ஷாலினியோட உதவியோட அவ உயிரை காப்பாத்தினேன்னு தெரிஞ்சா அப்புறம் என்னை பத்தி என்ன நினைப்ப? அவளால இதை தாங்கிக்க முடியுமா? தாங்கிக்க முடியலன்னா நீங்க தான் உங்க பொண்ணுக்கு எடுத்து சொல்லணும். உலகத்துல எந்த பொண்ணும் செய்ய தயங்குறத இந்த ஷாலினி பொண்ணு செஞ்சிருக்கான்னு நீங்க சொல்லி புரிய வைக்கலன்னா அதையும் ஜெயந்தி அம்மா கிட்ட நானே சொல்லுவேன். நீங்க பெத்த பொண்ணு தான் ஷாலினி. மெய்யப்பா, என் வாழ்க்கையில எந்த நேரத்துல பூகம்பம் வெடிக்க போகுதுன்னு பயந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ என்ன மேல மேல வேதனைப்படுத்திட்டு இருக்க. இப்போ என்ன ஒரேடியா கொல்றதா முடிவு பண்ணிட்டியா? இந்த ஆளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் யாருக்கிட்ட போய் பைசா கேட்கறது? ஆண்டவா, நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடந்து முடிகிற வரைக்கும் இந்த சாமி உயிரோடு இருக்கணும். அதுக்கப்புறம் செத்தா பரவாயில்ல. என்னால ஒன்றும் ஆகாது, நான் வரேன் சாமி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேடம், பில்லு மட்டும் இவ்வளவு. ஓ அப்படியா? ஆமாம் மேடம், இன்னைக்கு ஈவினிங் அவங்க டிஸ்சார்ஜ் மேடம். டாக்டர் சொன்னார். ஆமாம் மேடம். ஓகே, இதை பேஷண்ட்டோட அப்பாட்ட கொடுத்துருங்க. வாங்க மேடம், இன்னைக்கு உங்களுக்கு செக்கப் இருக்கா? இல்ல, எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ணணும். சொல்லுங்க மேடம். கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. ஓகே, என்னன்னு சொல்லுங்க. எனக்கு கிட்னி டொனேட் பண்ணது வயசான அம்மாவா இல்ல சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணு தான் மேடம். அந்த பொண்ணோட பேரும் டீட்டெயில்ஸும் சொல்ல முடியுமா? எப்பவும் உங்க அப்பா கூட தான் மேடம் வருவாங்க, உங்களுக்கு தெரியாதா? அது வந்து ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி டொனேட் பண்ணவங்க டீடைல்ஸ் கொடுக்க கூடாது மேடம். இந்த பொண்ணா? என்ன மேடம், அந்த பொண்ணோட போட்டோவை கையில வச்சுக்கிட்டு என்கிட்ட கேக்குறீங்க? என்ன மேடம்? ஒண்ணும் இல்ல. தேங்க்யூ.
இவ்வளவு சீக்கிரம் ஜெயந்திக்கு உண்மை தெரிய வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். ஆமா, ஜெயந்தியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு? இது வரைக்கும் ஜெயந்தி எந்த ரியாக்ஷனும் காமிக்கல. அதை நினைச்சு என்ன ரியாக்ட் பண்ணுவோன்னு பயமா இருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். ஜெயந்திக்கு உள்ளுக்குள்ள குற்ற உணர்ச்சி இருக்கும். இத்தனை நாளா ஷாலினி மேல காட்டின வெறுப்பெல்லாம் மாறும் சார். அது மட்டும் இல்ல, ஜெயந்தி தன்னோட குணத்தை மாத்திக்கிட்டு ஷாலினி மேல அன்பு காட்டதான் போறாங்க. அம்மாவும் பொண்ணும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கிறத நீங்க பார்க்க தான் போறீங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை தானா. ஷாலினி கிட்னி கொடுத்த விஷயம் ஜெயந்தி ஒரு அவமானமா நினைச்சா அதுக்கப்புறம் நாம எதிர்பார்க்கறது எல்லாமே கனவா போயிடும். அது மட்டும் இல்லை தானா, அப்புறமா ஷாலினி ஜெயந்தியோட பொண்ணுன்னு தெரிஞ்சா கூட ஜெயந்தி ஷாலினி மேல அன்பு காட்டுவான்னு எனக்கு தோணலப்பா. கரெக்ட் சார். நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான் சார். இப்போ கேம் ஜெயந்தி கையில இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆட்டத்தை எப்படி ஆரம்பிக்க போறாங்கன்னு. ஜெயந்தி, ஏன்பா என்கிட்ட சொல்லல? நான் சமயம் பார்த்து சொல்லலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள இந்த மெய்யப்பன் விஷயத்தை போட்டு உடைச்சிட்டான். அவ இப்ப எங்க இருக்கா? ஹாஸ்டல்ல இருக்காளா இல்ல மகேஷ் வீட்ல இருக்காளா? மகேஷ் வீட்டில் தான் இருக்கா. என்னால அங்க போக முடியாது. நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நீங்க அங்க போகணும். மகேஷ் கிட்ட பேசி ஷாலினி இங்க கூட்டிட்டு வரணும். எதுக்கு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒன்னதான் கேட்டேன், எதுக்கு? அவளை அடிக்கிறதுக்கா இல்ல கொலை பண்றதுக்கா? இங்க பாருமா, உதவி செய்யறவங்களுக்கு உபதிரவம் பண்றது தானே அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் கை வந்த கலை. நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்கப்பா, விமர்சனம் பண்ணுங்க. அதை பத்திலாம் நான் கவலைப்படல.
எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். அவளை நான் பார்க்கணும். கூட்டிட்டு வாங்க. முடியாதும்மா, என்னால முடியாது. இதுக்கு முன்னாடி நீ கேட்ட போதெல்லாம் எவ்வளவு தடவை நான் அவளை போய் கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்பெல்லாம் என்ன நடந்துச்சு? மோசமான அனுபவங்கள் தான். மறுபடியும் அந்த தப்பை செய்ய நான் தயாரா இல்லை. உங்களால முடியும்பா. எனக்காக உங்க பொண்ணு மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கேன். எனக்காக பண்ணுங்கப்பா. அவளை கூட்டிட்டு வாங்க. தாத்தா, நீங்க தேவையில்லாம இந்த தப்பு பண்ணாதீங்க. அந்த ஷாலினியை எந்த காரணத்தை கொண்டும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராதீங்க. இங்க பாரு, உங்க அம்மா என்கிட்ட ஒரு உதவியை கேட்டிருக்கா. அதை நான் செய்யத்தான் போறேன்.